இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கு காணலாம், பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கு காணலாம். தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடி அயர்ந்தேனே. தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே. பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கு காணலாம். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வானவராம் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ? காலமெல்லாம் அவனியிலே வீசிடும் காற்றே நீ, கர்த்தர் இயேசு இருக்குமிடம் கூறிட மாட்டாயோ? இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கு காணலாம். கண்ணிரண்டும் புனலாக கல்லஞ்சம் மணலாக மண்டிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாய் என்றார். கண் விழித்தேன் என் எதிரே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கு காணலாம். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் நீங்கள் பேசுங்கப்பா. அடியனை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும். வியாதிஸ்தர்கள் சுகமாவார்களாக. அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அவ்விதமாக ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். அடியனை தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தராலே எல்லாம் ஆகும்.
எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். கர்த்தராலே ஆகும். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். செங்கடலை இரண்டாக பிளக்க அவராலே ஆகும். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப அவராலே ஆகும். 38 வருஷம் வியாதி படுக்கையில் படுத்திருந்தவனை சுகமாக்க அவராலே ஆகும். தானியேலை சிங்கக்கபியிலே தப்புவிக்க அவராலே ஆகும். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை எரிகிற சூளையிலே தப்புவிக்க அவராலே ஆகும். தேவனாலே எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியினாலே எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, ஜார்ஜ் டபுள் நோபல் தனது புஸ்தகத்தில் சீர்திருத்த திருச்சபையை உருவாக்கிய மார்ட்டின் லூதரை பற்றி ஒரு சம்பவத்தை எழுதியுள்ளார். ரோமை திருச்சபையில் திருமறைக்கு மாறான அல்லது தவறான கோட்பாடுகளை எதிர்த்து தைரியத்துடன் போராடிய மார்ட்டின் லூதர் என்ற ஜெர்மானிய போதகர் பல பாடுகளையும் எதிர்ப்புகளையும் தைரியத்துடன் சந்தித்தார். ஆனால் ஒரு நாள் மிகவும் சோர்வுடனும் கலக்கத்துடனும் காணப்பட்டார். அதை கண்ட அவரது மனைவி, ஜெர்மானியர் துக்க வீட்டுக்கு செல்லும்போது அணியும் ஆடையுடன் அவருக்கு முன் வந்தார். அவரது மனைவி பார்த்திங்கன்னா துக்க வீட்டுக்கு செல்லக்கூடிய ஆடையை அணிந்து அவருக்கு முன்பதாக வந்தார், மார்ட்டின் லூதருக்கு முன்பதாக. மார்ட்டின் லூதர் அவரை கண்டதும் மரித்து போனது யார் என்று கேட்டார். பதிலாக அவங்க மனைவி சொன்னாங்க, காட் இன் ஹெவன் இஸ் டெட் என்றார் அவரது மனைவி கேத்தரின் லூத்தர். கோபம் அடைந்த லூத்தர், ஏன் இப்படி புலம்புகின்றாய் என்றார். பதிலாக அவரது மனைவி, அப்படியானால் என் கணவர் நம்பிக்கையிட்டு சோர்வுடன் ஏன் காணப்பட வேண்டும், ஏன் நம்பிக்கையிட்டு சோர்வுடன் ஏன் காணப்பட என்றார். உணர்வடைந்த மார்ட்டின் லூத்தர் துள்ளி எழுந்தார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், மை ரெடீமர் லைவ் என்ற நம்பிக்கையில் சோர்வின் மேல் பலனடைந்தார். பல இழப்புகள், பலவீனங்கள், நஷ்டங்கள், நிந்தைகள் ஆகியவற்றின் நடுவிலும் யோபு இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டு இருந்தார். பிரியமானவர்கள், யோபு சொல்கிறார், யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். காட் இஸ் அலைவ். ஆகவே அவராலே எல்லாம் ஆகும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, இந்த கர்த்தராலே ரெண்டாவதாக கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். உம்முடைய கரத்தினாலே ஆகும். பாருங்க, ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருந்தான், செல்வ சீமானாய் இருந்தான். ஆண்டவர் தம்முடைய கரத்தை கொண்டு அவனை ஆசீர்வதித்திருந்தார். வானத்து நட்சத்திரங்களை பார், அதே போல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். பிரியமானவர்களே, காரணம் அவனிடத்திலே காணப்பட்ட கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, ஒரு 2 வாரத்திற்கு முன்பதாக எனது கார் பின்னாடி இண்டிகேட்டர் லைட் எரியாமல் இருந்தது. நான் அதை சரி செய்வதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, கார் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாமல் போயிட்டு, இண்டிகேட்டர் லைட்டு ஒர்க் ஆகாமல் போயிட்டு, எந்த கம்பெனியில் கொண்டு விடணுமா இல்லை
சின்ன ஒர்க் ஷாப்பில் கொண்டு விடணுமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ நேராக கம்பெனிலே கொண்டு விடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனது காரை கம்பெனியில் விட்டேன். அங்கே கம்பெனி ஒர்க் ஷாப்பில் விட்டேன். அங்கே அவர்கிட்ட கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இது எவ்வளோ செலவாகும் என்று தெரியாது, நீங்கள் விட்டு போங்கள், செக் பண்ணி பார்த்து சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே நானும் சரி என்று சொல்லி இங்கே வந்து விட்டேன் வீட்டிற்கு. அப்பொழுது ஒரு மணி நேரம் கழித்து ஒரு ஃபோன் வந்தது கம்பெனியிலிருந்து. உங்கள் கார் சரியாகிவிட்டது, நாங்கள் சரி செய்து விட்டோம், லைட் எரிகிறது என்று சொல்லி, லைட் எரிய வைத்து விட்டோம் என்று சொல்லி சொன்னார்கள். எங்களுக்கு ஒரு பைசா தர வேண்டாம், நீங்கள் காரை எடுத்துகிட்டு போகலாம் என்று சொன்னார்கள். பாருங்கள், நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால இன்றைக்கி ஒரு பைசா செலவு இல்லாமல் அந்த கார் என்னது சரி பார்த்து என்னுடைய கைக்கு எனக்கு கிடைக்கப்பட்டது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை செய்யும்போது, கீழ்ப்படிந்து செய்யும்போது, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். இப்போ சாதாரண ஒரு சின்ன ஒரு ஷாப்பில் விட்டுருந்தா அவன் மேஜர் ஒர்க்குன்னு சொல்லி எப்படியும் ஒரு 5000 கை வச்சுருப்பான். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சின்ன காரியமோ பாருங்கள், ஒரு ட்ரெயின் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் அந்த இன்ஜின் ஒரு 30 பெட்டிகள் அந்த இழுக்கிற வல்லமை இன்ஜினுக்கு இருக்கிறது. அதில் ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கொக்கி தான் அந்த இன்ஜினில் அந்த கொக்கி அந்த 30 பெட்டிகளையும் அதை இழுப்பதற்கு அது உதவியாக இருக்குது. சின்ன கொக்கி. ஏன் சொல்கிறேன்டா, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு பழக வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்டு பழக வேண்டும். அவருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். 2 நாளாகமம் 6:4 சொல்கிறது, அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அப்படியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். 3வதாக கர்த்தருடைய சித்தத்தினாலே ஆகும். மத்தேயு 8:2-3 பார்க்கும்போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு தொட்டு. அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகளை ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, ஊருக்கு வெளியே வச்சுருப்பாங்க. அவங்கள தொடமாட்டாங்க, அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, அப்படி தள்ளி வச்சுருப்பாங்க. அன்னை தெரசா அம்மாவை குறித்து பாருங்கள். அவங்க வந்து இந்தியா தேசத்திற்கு வந்து வட மாநிலத்தில் வந்து ஊழியம் செஞ்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகள் மத்தியில் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. குஷ்டரோகிகள் அவங்களுடைய புண்ணை அந்த தன்னுடைய கையினால் அவங்க தொட்டு அவங்களுக்கு மருந்து போடுவாங்க, அதை துடைப்பாங்க. பிரியமானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தினாலே ஆகும். 4வதாக கர்த்தருடைய இரக்கத்தினாலே ஆகும். கர்த்தருடைய இரக்கத்தினாலே ஆகும். ரோமர் 9:15-16 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். அவருடைய இரக்கத்தினாலே ஆகும். நாம் பிழைச்சிருப்பது அவருடைய இரக்கம், நம்ம உயிரோடு இருப்பது அவருடைய இரக்கம். பிரியமானவர்களே, அவர் நாம் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்துருந்த அந்த உலகத்தில் பூமியில் ஒருத்தனும் இருக்க முடியாது. காரணம், என் பிள்ளை திருந்திட மாட்டானா, என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானா, இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேனே, இன்னும் அவன் வாழ்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்குறேனே அப்படி சொல்லி தேவன் அநேகம் தரம் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். மனம் திரும்பும்படியாக
என் பிள்ளை இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப மாட்டானா, இந்த குடி பழக்கத்திலிருந்து மனம் திரும்ப மாட்டானா, இந்த பொய் சொல்றதுலேருந்து மனம் திரும்ப மாட்டானா, இந்த கோபத்திலிருந்து மனம் திரும்ப மாட்டானா என்று சொல்லி அவர் இரக்கத்தோடு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகையால் அவர் இறங்குகிற தேவனாலே யாத்திரா 33:19 அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போனி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். அல்லேலூயா. கடைசியாக கர்த்தருடைய கிருபையினாலே ஆகும். 1 கொரிந்தியர் 3:5-7 பார்க்கும்போது, பவுல் யார், அப்பொல்லோ யார், கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவன ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே ஆகும். கர்த்தருடைய கிருபை, நாம் உயிரோடு இருப்பது கர்த்தர் கிருபை, நாம் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அதான் பக்தர் பாடுகிறார், நம்முடைய கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அருமையான பாடல். கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. பிரியமானவர்களே, நான் 5 காரியங்களை பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். 2வது, கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். 3வது, கர்த்தருடைய சித்தத்தினாலே ஆகும். 4வது, கர்த்தருடைய இரக்கத்தினாலே ஆகும். 5வது, கர்த்தருடைய கிருபையினாலே ஆகும். சங்கீதம் 33:9 சொல்லுவார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். கர்த்தராலே எல்லாம் ஆகும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமா ரக லரதி சபா ரக லரதி ரபா ரபா ரீமா ரக லரதி ரமா ரக லரபா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே எல்லாம் ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம், காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நெடுக்கும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்கள் மாறட்டும் அப்பா, பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஐயோ இந்த வியாதி படுக்கை என்னை விட்டு மாறுமா, ஐயோ இந்த தலைவலி என்னை விட்டு மாறுமா, ஐயோ இந்த கால்வலி என்னை விட்டு மாறுமா, இந்த ஆண்டவரே இந்த கேன்சரின் வியாதி என்னை விட்டு மாறுமா, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவரே எய்ட்ஸ் வியாதி மாறுமா, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சுகர் வியாதி மாறுமா, இந்த கொலஸ்ட்ரால் மாறுமா, இந்த ப்ரெஷர் மாறுமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து தொட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடன் தொல்லை, ஐயோ அநேக கடன், வீடு கட்டினதுனால கடனாகிவிட்டதே, பிள்ளைய படிக்க வச்சதுனால கடனாகிவிட்டதே, பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்ததுனால கடனாகிவிட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். நிச்சயமாக உன்னை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவாராக. நான் ஜெபிக்கிறேன். உன் வியாதி படுக்கை மாறும். ஐயோ, நடக்க முடியாமல் என்னால் எழும்ப முடியவில்லையே, நடக்க முடியவில்லையே, படுத்த படுக்கையாய் இருக்கிறேனே, உன் வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுவார்.
38 வருஷம் வியாதி படுக்கையில் படுத்திருந்த மகனை, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். கெட் அப், கெட் அப் யுவர் பெட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் மகனுக்கு வேலை கிடைக்கலையே, என் மகனுக்கு திருமணம் நடக்குமான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் மகனுக்கு திருமணம் நடக்கும், உன் மகளுக்கு திருமணம் நடக்கும், உன் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உன் மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஐயோ, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. ஐயோ, 20 வருஷம், 18 வருஷம், 15 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லையே. ஐயோ, என் மனைவி பிரிந்திருக்கிறாள, கணவன் பிரிந்திருக்கிறான, பேச மாட்டேங்கிறான. ஆண்டவர் ஒற்றுமையோடு ஒன்றாக இருக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருமண தடை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே குழந்தை பாக்கியங்கள் ஆண்டவரே கிடைப்பதாக, கிடைப்பதாக, கிடைப்பதாக. குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீ தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், தாங்கள் உங்களுடைய ஜெபங்களினால் தாங்கள், காணிக்கையினால் தாங்கள். திரையில் தோன்று நம்பருக்கு கூகுள் பே மூலமாக நீங்கள் காணிக்கை அனுப்பலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அடியே உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதிருங்க. யூடியூப்பில் காட்ஸ் கேர் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள், பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இயேசுவின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம். வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே.
என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. இந்த என்னுடைய நம்பிக்கை. உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம், எல்லாரும் அதை காண்பார்கள். உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம், எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம், எல்லாரும் அதை காண்பார்கள், எல்லாரும் அதை காண்பார்கள், எல்லாரும் அதை காண்பார்கள், எல்லாரும் அதை காண்பார்கள்.